ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிளாங்க் சீசன் 2 எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எப்பயுமே என்னை பற்றி தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு அனுவாங்க சொல்ல, இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை? ஆமாம் என்கிட்ட பேசுகிறத விட அந்த பிரிட்டி டாக்டர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமே. அவள் பேர் வான். போதும் ரெண்டு பேர் எப்பயுமே ஒன்றா க்ளோஸாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சு இருக்கவே மாட்டிங்களான்னு அனுவாங்க பேசிக்கிட்டே இருக்கா. நீ கொஞ்சம் ஓவராக குடிச்சிருக்க, முதல்ல மேலே போய் நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஷோல்டரில் கையை போடுறான் அனுவாங்க. நுவாங்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இவ வேறு இப்படியே இருக்காளேன்னு யோசிச்சுட்டே இருக்க, நீங்கள் எனக்கு மட்டும்தான், ஒன்லி மைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. கிசு கொஞ்சம் லெந்தியாக போக, போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுவாங்க தள்ளி விடுறா. யாராவது நம்மளை பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், வேண்டான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. இப்போ உனக்கு இது வேணும் அப்படி தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிசையே டீப்பாக போக, அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் இன்டிமேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிஸ் லெந்தியாக போயிட்டுருக்க, திடீர்னு நுவாங்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா அங்கே ஆன்ட்டி நிம்ம நிற்கிறாங்க. ஆன்ட்டி நிம்ம பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. அதுக்கப்புறம் அனுவாங்க எப்படி போனான்னு தெரியல. நுவாங்கும் நிம்மும் பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆன்ட்டி நிம் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு நுவாங்க கேட்க, அது வந்து உங்கள் ரெண்டு பேரோட பொருத்தத்தை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி நிம் சொல்ல, அதை கேட்டனே நுவாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த பேலஸ் என்னோட வீடு, எனக்கு என்ன வேணுமோ எங்கே வேணுமோ நான் என்னத்தை வேணாலும் பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு இதை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாரி உங்ககிட்ட நான் வேணும்னு அப்படி பேசலை, ஆனால் எனக்கு உங்களை பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்குது. உங்கள் பாட்டி இங்கே இருந்தால் கண்டிப்பாக அவங்க உங்களை பற்றி கவலைப்பட்டிருப்பாங்க என்ன மாதிரி, அதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு ஆன்ட்டி நிம் கேட்குறாங்க. எதுக்காக நான் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் உங்களால் கொடுக்க முடியுமா ஆன்ட்டி நிம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கும் ஆன்ட்டி எதுவுமே சொல்லாமல் இருக்க, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்னோடய சந்தோஷம் எல்லாமே அனுவாங்க மட்டும்தான், அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நுவாங் பேசுகிறா. ஆன்ட்டிக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. இதுக்கப்புறமாவது நீங்கள் இந்த மேட்டரில் ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவ இப்படிலாம் பேசும்போது ஆன்ட்டிக்கு எதுவும் பேசணும்னு தெரியல. ஆன்ட்டி அப்படியே அமைதியாக இருக்க, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுறேன், இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக கேர்லெஸ்ஸாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நுவாங் சொல்லிடுறா. ஸோ இதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்காதவங்கள பற்றி நான் எந்த கவலையும் பட மாட்டேன், அதுக்காக என் ஃபேமிலி நேமை பற்றி நான் எந்த கேரும் பண்ணலை அர்த்தம் கிடையாது, அந்த மாதிரி நான் மீன் பண்ணல. இது என்னோடய லைஃப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும். என்னோடய லைஃப் எனக்கு எது இம்பார்ட்டன்னு இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நுவாங்க அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. ஸோ ஆன்ட்டி நிம்மும் இதுக்கப்புறம் இவள்கிட்ட நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க அந்த சைடில் போனதுக்கப்புறம் அப்படியே நுவாங்க்கும் ஒரு மாதிரி இருக்குது. அழுகுறாங்க மேடம், இருந்தாலும் அழுகையை வெளியே காட்டிக்காதபடி அப்படியே ஒரு மாதிரி சமாளிஃபிகேஷன் பண்ணிட்டா. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் விடிஞ்சிருச்சு. எப்படியோ அனுவாங்க்கு லைட்டாக இப்போ தான் தெளிஞ்சிருக்கு போல். என்னாச்சு உனக்கு, இப்போ நீ ஓகேவா நாட்டி பேபிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே நிற்க, சாரி நான் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னால் தானே பிரச்சனை, நான் வேணும்னு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அனுவாங்க சொல்கிறா. அவள் பேச அப்படியே சிரிச்சுட்டே, இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்ட்டி நிம்முக்கு என்னை நினச்சி கவலை, அதனால தான் அப்படின்னு சொல்ல, கவலையா எதுக்காக அவங்க கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போக, அவங்க என்னை பற்றி சின்ன பொண்ணை லவ் பண்ணுறேன்ல அதை நினச்சி கவலைப்படுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நுவாங் கொஞ்சம் நாட்டியாக பேச ஆரம்பிக்க, அவங்களுக்கு தெரியாது இந்த சின்ன பொண்ணு தான் உங்களை ஏமாத்திட்டா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல, ஆமாம் உண்மையாகவே நீ ரொம்ப நாட்டியாக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி இன்னும் அவகிட்ட அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி கையை பிடிச்சிக்கிறா. சரி ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அடுத்தவங்க நம்மளை பற்றி தப்பாக எதுவும் பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ஆன்ட்டி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, அடுத்தவங்கள பற்றி நீங்கள் எப்பயுமே கேர் பண்ணிக்கவே மாட்டீங்கல்ல, எனக்கு அது தெரியும், நான் அடுத்தவங்கள பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேன், பட் தேவையே இல்லாமல் இதனால் சண்டை வரக்கூடாது நினைக்கிறேன், அதை தான் யோசிக்கிறேன். எப்போ சீக்கிரமாவோ இல்லை லேட்டாவோ மற்றவங்களுக்கு சீக்கிரமாக நம்மளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும், சொல்லிடுறதான் நல்லது. அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? இதுக்கப்புறம் நீ உன்னோட ரூம்லேயே ஒரு 2 நாளைக்கு தூங்கிக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ஓகேவா, நீ குட் கேர்ள் தானே, நான் சொன்னால் கேட்கணும்,
ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சரி சரி ஓகே ஓகே, நீங்கள் இவ்வளோ க்யூட்டாக ஆக்ட் பண்ணி கேட்குறீங்களே அதனால நான் ஓகே சொல்கிறேன். நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிக்க. சரி உங்களை ஃபுல்லாக ஒரு ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு அனு போய் அப்படின்னுவாங்க ஒரு ஹக் பண்ணிக்கிறா. டைட்டாக அவள் ஹக் பண்ணிக்க. ஏய் இங்கே பாரு, நீ என்னை இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டே இருந்த, அதுக்கப்புறம் நான் உன் கன்னத்தில் அதுக்கு பதிலாக ஒரு கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் கிஸ் பண்ணுறா. ஆக்சுவலி அக்கா தங்கச்சிக்கு இதே வேலையாக போச்சு. நம்ம சாமும் மானும் சொல்லுவாங்களே, நீ என் நோஸை கடிச்சிக்க நான் உன் லிப்ஸை கடிச்சிக்குவேன்னு. ஸோ இதில் ஹக் பண்ணும்போதெல்லாம் கன்னத்தில் கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத புது ட்ரெண்டாக கொண்டு வந்துட்டாங்க போல். அக்காவும் தங்கச்சி சேம் ட்ராக்கில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு வழியாக மார்னிங் சாப்பிடலான்னு அங்கே வந்து உட்காரா நம்ம அனுவுக்கு சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிவிட்டு ஆன்ட்டி அவங்கள பார்த்துட்டு இருக்க. தேங்க்யூன்னு அனுங்க சொல்கிறா. பட் ஆன்ட்டி அவகிட்ட எதுவும் பேசாமல் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது அனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்க. நுவங்க அவளை கையை பிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க அவள் மூஞ்சி அப்படியே சின்னதாயிடுச்சு. நீ சீக்கிரம் சாப்பிட முடி, நான் உன்னை ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டுட்டே இருக்க. ஃபோன் அடிக்குது. யாருன்னு திரும்பி பார்த்துட்டு ஒரு செகண்ட் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வேகமாக நுவாங்க அந்த பக்கம் போயிடான். அனுக்கு தான் டவுட்டாக இருக்குது, இவ என்னடா நம்மளை கண்டுக்காமல் போயிட்டாளேங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுட்டே இருக்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளை எப்படியாவது யூனிவர்சிட்டியில் ட்ரா பண்ணணுன்னு காரில் கூட்டிகிட்டு வந்து விடுறா. அங்கே அனுங்கோட ஃப்ரெண்ட்கிட்ட அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நேராக கேலரிக்கு வந்துட்டா. கேலரியில் இவளோட ஃப்ரெண்டு டாக்டர் வேன் அவங்க தான் ஒரு கிளைண்ட்டை இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க போல். 1 இயருக்கு உன்னோட கேலரி ஃபுல்லாக அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, எப்படியோ பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்ல, பரவாயில்ல நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி சரி ஓகே ஓகே விடு, அதனால் என்ன, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, என்னை மாதிரி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிக்கிறா. சரி எனக்கு இதுக்கு நீ திரும்ப எப்படி ரீபே பண்ண போகிற, சொல்லு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாமே பண்ணுறேன். என்ன விளையாடுறியா, நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியல, நீ தான் என்கிட்ட எதுவுமே மறைக்கவே மாட்டேங்கிற. சரி எனக்கு டீ மட்டும் வாங்கி கொடுத்து இதோட முடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்ருக்கா. அப்புறம் என்னாச்சு, நீயும் சேட்டும் 2 பேருக்கு இடையில என்ன போயிட்டுருக்கு, என்னது என்ன போயிட்டுருக்குதா, என்ன சொல்கிற, நீங்கள் 2 பேர் திரும்ப சேர்ந்துட்டீங்கன்னு இல்லை கேள்விப்பட்டேன்னு சொல்ல, என்ன விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி நுவங்க கேட்க. அடி பாவி நீ வாய் மேலே கை வச்சுட்டு என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க, என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னு உனக்கு தெரியலையா, என்ன உண்மையாக உனக்கு தெரியலையா, நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி மொபைலை காட்டுறா. இங்கே பாருன்னு அதில் ஒரு குட்டி நியூஸ் வந்திருக்கு. அதாவது இவளை பற்றியும் செட்டை பற்றியும் ஏதோ ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. சேம் டைம் அடுத்து இங்கே அனுங்க உட்காந்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு ஏதோ திங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்க. ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி மொபைல் எடுத்து காட்டுறா. என்னதுன்னு சொல்லி மொபைலை வாங்கி பார்க்க, இவங்க அப்பாவுக்கும் அடுத்து நம்ம நுவாங்க்கும் இடையில மறுபடியும் கனெக்ஷன் வரப்போகுது, 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க அது இதுன்னு எழுதியிருக்க. அதை பார்க்கும்போது அனுவுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை கேள்விப்பட்ட நுவாங் இங்கே வந்து உட்காந்து நகத்தை கடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்க. அங்கே சாம் மான் 2 பேரும் இருக்காங்க. நீ இப்போ நகத்தை கடிக்கிறத நிறுத்த போறியா இல்லையான்னு சாம் கேட்க. சரி சரி அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், என்னன்னு சொல்லுங்கள், எதையோ பற்றி கவலைப்படுறீங்கன்னு புரியுதுன்னு சொல்லி மான் கேட்க. அது நான் ஒன்று கேட்கணும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அனுங்க இந்த நியூஸை பார்த்துருப்பாளான்னு சொல்லி கேட்க. அப்பாடா இவ்வளோதானா, நான் கூட இந்த நியூஸை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சா நீங்கள் உன் ஆள் அதை பார்த்துருப்பான்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அம்மாடின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. நான் கேட்குறக்கு பதில் சொல்லுங்கள், 2 பேருக்குள்ளே சண்டை வருமா, அப்கோர்ஸ் என்ன சொல்கிற, கப்பல்ஸ்னு இருந்தால் சண்டை வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சாம் சொல்ல. ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க, என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டதே இல்லையான்னு மான் கேட்குறா. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வந்தாலும் சீக்கிரம் சரியாயிடும், பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ண. நீங்கள் 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்களா இல்லையா, அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்ல. உடனே சாம் சொல்கிறா, அதுவா ஃபஸ்ட்டு நாங்கள் சண்டையில் தான் ஆரம்பித்தோம், மான் எப்பயுமே என்னை பற்றி சண்டையே தான் போட்டுட்ருப்பா, என் கூட சண்டையே தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவள் பேச்சு கேட்காதீங்க, அவள் என்கிட்ட சண்டை போட்டு பிரேக்கப் வரைக்கும் கூட போயிருக்கா தெரியுமா, இப்போ எதுக்கு இந்த டாப்பிக்லாம் நீ எடுக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. நுவாங்க்கு இதை பார்க்கும்போது சிரிப்பு வந்துடுது. சரி சரி நீங்கள் 2 பேர் எப்போ சண்டை போட்டிருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நாங்கள் அவ்வளோ டைம்லாம் சண்டை போட மாட்டோம், சண்டை போட்டாலும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு 2 பேர் ஈஸியாக ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி மான் சொல்கிறா. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், நான் எப்பயுமே
எல்லாத்தையுமே ஈஸியாக மன்னிச்சிருவேன் தெரியுமான்னு சாம் சொல்ல, யாருப்பா சொல்கிறா? நீயா? அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது மெதுவாக போன்னு சொல்லி டிரைவரை கார் ஓட்ட சொன்னது யார்? நீ தானே? டிரைவர் ஸ்லோவாக தானே வந்தார் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை, எனக்கு தெரியும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு, அதனால நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி அவள் சொல்கிறா. இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்க. சரி விடுங்க உங்கள் சண்டையெல்லாம் கிடக்கட்டும். இப்போ நான் சொல்கிறேன், அவகிட்ட சண்டை போடும்போது எப்படி நான் அந்த சண்டையை சரி பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நுவாங் கேட்க, ஓ அதுவா, அது நீ முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிப்பாரு. அப்படி அவள் கன்வின்ஸ் ஆகலைன்னா ஈஸியாக இன்னொரு வழி இருக்குது, அதாவது டைரெக்டாக மேட்ருக்கு போயிருங்கிற மாதிரி சீக்கிரட்டாக அக்காவை கூப்பிட்டு தங்கச்சி அட்வைஸ் பண்ணுறா. ஆக்சுவலி தங்கச்சி அக்காவுக்கு கொடுக்குற அட்வைஸு செம்ம அட்வைஸாக இருக்குது. இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு மானுக்கே டென்ஷன் ஆகிடுது. அடி பாவீங்களா, நீங்கள் என்னமோ பேசுங்க, ரெண்டு பேர் இருக்கீங்க பாருங்கள், நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்நாக்ஸை மட்டும் தூக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் மான் போயிடுறா. மான் அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஒருவேளை அவளுக்கு பசிக்குதோ அதான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நுவாங் வரை கிண்டல் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நுவாங் அனுவுக்காக அப்படியே காலேஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் அப்படியே கடுப்பாக தான் வரா. ஆக்சுவலி அவள் அந்த நியூஸை பார்த்தனால தான் கடுப்பாக வரான்னு தான் நானும் நினச்சேன். இனி உன் ஃப்ரெண்டெல்லாம் எங்கே? எதுக்கு அவங்கள எதுக்கு கேட்குறீங்க? அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்ல, சரி ஓகே டோர் ஓப்பன் பண்ணலான்னு நுவாங் போக, ஒன்றும் வேணாம் நானே பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அனுவாங் போய் உள்ளே உட்காந்துக்கிறா. நுவாங்கிட்ட எப்படி பேசுறது, ஐயோ ரொம்ப கோவமாக இருப்பா போலன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அவளுக்கு. அப்படியே மெல்ல ஆரம்பிக்கிறா. உன் கிளாஸ்லாம் எப்படி போச்சுன்னு? எல்லாம் நல்லா தான் போச்சு, நான் அந்த நியூஸை பார்த்துட்டேன் அப்படின்னு டக்குன்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் வேணாம், உங்களுக்கு தான் என் அப்பாவை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னமோ தோணுது, இந்த மேட்டை நம்ம இன்னும் மறைக்க வேணாம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அப்படியே அணுவங்க ஆரம்பிக்கிறா. அது எப்படி சொல்ல முடியும்? நீ யோசிச்சு பாரு, நம்மளை சுற்றி இருக்கவங்க உன் அப்பாவை பற்றி, என் அப்பாவை பற்றி எனக்கு என்ன கவலை, அவரை பற்றிலாம் நான் எந்த கவலையும் படலை. சரி ஓகே, உங்கள் பாட்டிகிட்ட இது எப்படி சொல்லுவேன்? பாட்டி கோவப்பட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க அனுவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நுவாங் சொல்கிறா, அனு நம்மளை சுற்றி இருக்கவங்க உன் பாட்டி எல்லாரும் நமக்கு முக்கியம், ஸோ நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் சரி ஓகேங்கிற மாதிரியே அமைதியாக இருக்கா. அடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டா போல் நுவாங். அப்படியே அணுங்க உள்ளே வர பாட்டி ஏதோ பிஸியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிக்கிட்ட பேசலான்னு போகிறா. பாட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், உன் அப்பா சொன்னால் நீ ஏதோ ஒரு டாம் கேர்ள் அந்த பொண்ணோடு சுற்றிக்கிட்டு இருக்கியா, அவள் பேர் கூட என்னமோ சொன்னேன், உய்யன்னு சொல்லி பாட்டி ஆரம்பிக்க, பாட்டி உங்களுக்கு அவளை தெரியுமா அப்படின்னு சொல்ல, உன் அப்பா தான் சொன்னான், அந்த மாதிரிலாம் பேசாத, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, பாட்டி ஒரு வேளை நான் கூட உண்மையாகவே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க பாட்டிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அது வரைக்கும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்த பாட்டி செம்ம டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் அம்மா பண்ண மாதிரி நீயும் பண்ணலான்னு நினைக்காத, உன் அம்மா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா, நீயாவது நல்லபடியாக படித்து கிராஜுவேட் ஆகு, இந்த மாதிரி பொண்ணு கூடலாம் சுற்றுறது எனக்கு பிடிக்காது, லவ் அதெல்லாம் எதுவுமே உனக்குள்ளே இருக்கக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்ல அனுங்கோட ஃபேஸு டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. சரி பாட்டி ஓகேங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே எனக்கு குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போய் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்ல அனுவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக போயிட்டுருக்கா. சேம் டைம் அடுத்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம நுவாங்கும் சேட்டும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. என்னை எதுக்கு இங்கே வர சொன்னேன்னு நுவாங் கேட்க, என் பொண்ணுக்கு நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், அதை பற்றி சொல்லத்தான். ஓ அப்படியா, கார் வாங்க போகிற, அது டைரெக்டாக நீ அவகிட்டே சொல்லலாம், ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, நான் அவகிட்ட சொன்னால் இது எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும், சர்ப்ரைஸாக இருக்காருதுல, அதனால தான், அவளுக்கு தான் கார் ஓட்ட தெரியாதேன்னு நுவாங் சொல்ல, கார் ஓட்ட தெரியாதுன்னா பழகிக்கலாம், நீ ஏன் இவ்வளோ நாள் அவளை ட்ராப் பண்ணிகிட்டே இருப்ப, அதுக்காக தான் அப்படின்னு செட் சொல்கிறான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய பேலஸ் பக்கத்தில் தானே யூனிவர்சிட்டி இருக்குது, எனக்கு அது கஷ்டமாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, இருந்தாலும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அவளுக்கு அந்த கார் பிடிச்சிருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவகிட்ட கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நான் அவகிட்ட சர்ப்ரைஸில் போய் கேட்க முடியும்னு சொல்லி ஜெட் சொல்கிறான். சரி ஓகே விடு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. இப்போ உன் பொண்ணுக்கு கார் பிடிக்கணுமா இல்லை உன் பொண்ணு ஒன்று அப்பாவாக ஏற்றுக்கணுமா, எது உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்க, இதில் என்ன இருக்குது, அவள் காரையும் ஏற்றுக்கணும் என்னையும் அப்பாவை ஏற்றுக்கணும், அதுதானே முக்கியம், கொஞ்சம் கொஞ்சமாக அவள் என்னை புரிஞ்சுக்குவா, என்னை அப்பாவாக நினச்சிப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சரி சொல்ல, நான் கேட்குறக்கு கரெக்டாக பதில் சொல்லு. அவள் மனசு நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா, அவள் மனசை நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா, அவளுக்கு பிடிச்சது நீ பண்ணணும்னா அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு முதல்ல தெரிஞ்சு அதை பண்ணு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவளுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நீ அவளை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க,
என்னது ஒரு பொண்ணா? அது அந்த உய் பொண்ணை தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜெட் சொல்கிறான். நான் அதை பற்றி பேசலை. சப்போஸ் உங்ககிட்ட ஆனுவங் வந்து எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் லெஸ்பியன்னு சொன்னால் நீ ஏற்றுப்பியான்னு சொல்ல, அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? என் பொண்ணு ஒரு லெஸ்பியனாக இருந்தால் அது எனக்கு எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். நீ அதை ஏற்றுக்கணும். ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ அதை பற்றி யோசிக்காத. ஃப்யூச்சரில் அவங்ககிட்ட கேட்டால் அவளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய். அதைத்தான் அவளும் விரும்புவா. நீயும் ஃபாவும் அவளை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நம்மளை பற்றி ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அதையும் மீறி நீ என்னை மீட் பண்ண வர சொல்லியிருக்கனா, நீ அந்த ரூமர்ஸ் உண்மையாக நினச்சி ப்ரூவ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் நீ என்னை எந்த லெவலில் வச்சுருக்கேன்னு தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி நினைக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகே, உன்னை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கிறது எதுக்காக தெரியுமா? நீ ஆனுவங்கோட அப்பா அப்படிங்கிறனால தான். ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே நுவாங்க அந்த பக்கம் போக ஜெட் யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான். சேம் டைம் அடுத்து யூனிவர்சிட்டியில் உய் அனு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லாரும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்னையா என்னதுக்கு தேடணும் அப்படின்னு அவள் ஷாக்காக கேட்குறா. அந்த ப்ராட்காஸ்ட் போட்டியில் அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரங்க யார் யாருன்னு எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, உன்னோட ஃபேன் பேஸ் பெருசாகும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? ஆல்ரெடி நான் எல்லாம் சொல்லிட்டேன், நீ உன்னோட ஃபேஸை ரிவல் பண்ண விரும்பலைன்னு. ஸோ கண்டிப்பாக உன்னை சொல்ல மாட்டாங்க. மேபி எல்லோரும் உன்னை தேடிட்டே இருக்காங்க. நீ இவ்வளோ ஃபேமஸ் ஆகுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி பேசிட்டு அப்படியே 2 பேரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, என் பாட்டி உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா அப்படின்னு சொல்லி யூய் கேட்க, அதாவது நீ டாம் கேர்லாக இருக்கியா, இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. உன் பாட்டிக்கிட்ட சொல்லுப்பா, நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, இருந்தாலும் பாட்டி எப்படி சொன்னாங்க. ஸோ அதனால தான். சரி நான் உன் பாடி கார்டாக உன் பின்னாடியெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் உனக்கான ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உய் சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கான ரைட் பர்சனை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, யார் அது அப்படின்னு சொல்லி உய் கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது போன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஓடி போயிட்டா. அவள் போகிறத பார்த்துட்டு கன்ஃபியூஸில் அப்படியே நின்றுட்டே உய் நிற்க, நான் ஒரு சீன் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இந்த பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாள் அனுவங். அதுக்கப்புறம் அந்த நைட்டே நுவாங்க்கு கால் பண்ணி 2 பேரும் டீப்பாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த சீனை நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதாவது நம்மளை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களா, சுற்றி இருக்கவங்க எப்போ தான் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நுவாங் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், நீ என்னை மிஸ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி 2 பேர் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுவாங்க. பாட்டிக்கிட்ட இதை பற்றி பேசிட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் நுவாங் அவளுக்காக ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. நீ தான் என்னை எப்பயுமே மிஸ் பண்ணவே மாட்டேன்னு அனுவாங் சொல்ல, அப்படிலாம் இல்லை, இப்போ கூட உன்னோட ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சாரி, இந்த சீனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த சீனில் ஆனுவங் தான் காட்டுறாங்க. அவள் ஆன்ட்டி நிம்மை பார்க்கறக்காக வரா. நான் குக் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படியே மேடம் வந்து நிற்க, குக் பண்ண போகிறீங்களா, எதுக்குன்னு சொல்ல, நான் நுவாங்க்கு குக் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி நுவாங் நல்லா குக் பண்ணுறா, அதுக்கு காரணம் நீங்களான்னு ஆன்ட்டிக்கிட்ட கேட்க, அது அவங்க பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னு சொல்ல, அவளுக்கு அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவளுக்காக நான் குக் பண்ணணும், இதுக்கு நீ ஆர்டரே பண்ணிடலாம், எதுக்கு குக் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை, என்னதான் வெளியேருந்து சாப்பாடு வாங்கினாலும் வீட்டில் என் கையால் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அவளும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸ்டார்டிங்கே மேடம்க்கு கையில் ஒரு வெட்டுக்காயம் வர ஐயோ பதறி போயிட்டாங்க ஆன்ட்டி. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ரொம்ப அழகாக குக் பண்ணி அது எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆன்ட்டி இவ்வளோ டிஷ் சமைச்சிருக்கிறத பார்த்துட்டு நுவாங் கேட்குறா, எதுக்கு இவ்வளோ சாப்பாடுன்னு. யாராவது கெஸ்ட் வராங்களா? கெஸ்ட்டில் யாரும் வரல, புதுசாக ஒரு ட்ரைனிங் செஃப் இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் குக் பண்ணாங்கன்னு சொல்ல, யார் இதுன்னு சொல்லி நுவாங் கேட்க, ஆனுங்க அங்கேருந்து வரா. நீ தான் இதெல்லாம் சமைச்சியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் இதெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு ஆன்ட்டி தான் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க சொல்லும்போது நான் குக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு பார்க்குறா. எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு ஆனுங்க அப்படியே பதட்டமாக பார்த்துட்டே இருக்க, ஒரு மாதிரி அப்படியே ஃபேஸ்லாம் மாறுது நுவாங்க்கு. நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்க, நீ சாப்பிடவே இல்லையா? இல்லையே, நான் இன்னும் சாப்பிடலன்னு சொல்ல, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எனக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நீ குக் பண்ணியிருக்க, அது எப்படி நல்லா இல்லாமல் போகும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல உடனே இவளுக்கு ஹாப்பி ஆகிடுது. அடுத்தது நைட்டு மேடம் பிஸியாக ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்ருக்க. ஆனும் குளிச்சுட்டு வந்து நுவாங் இன்னும் குளிக்கலன்னு சொல்லி கேட்க, போகணும் முதல்ல போய் குளிச்சுட்டு வான்னு சொல்ல, போகிறேன்னு சொல்ல, உன் பர்த்டேக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு ஆனும் கேட்குறா. அது என் பர்த்டேக்கு நான் எதுவும் பிளான்லாம் பண்ணல, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ் சொன்னால் அது எப்படிப்பா சர்ப்ரைஸ் ஆகும், சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஆனும் சொல்ல, யாரை இன்வைட் பண்ணியிருக்க? சாம் மான் 2 பேரும் இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அப்புறம் அந்த டாக்டர் வாணியும் சேட்டையும் இன்வைட் பண்ணலையான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இல்லை மறந்து போயிட்டு ஃபோனை கொடுன்னு சொல்லி வேகமாக மொபைல் எடுக்கிறா. நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனுங்க அப்படியே ஃபோனை பிடுங்கிட்டு போக, இவ
இல்லை கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணும். நீ தானே அவளை கூப்பிட சொன்ன. குடு குடு நான் கூப்பிடுறேன்னு சொல்லி மொபைலை வாங்க போக மேடம் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுக மொபைலை ஒரு கையில் வாங்கிட்டு அவகிட்ட க்ளோஸாக அப்படியே போகிறா. நான் ஒன்றும் கூப்பிடணும்னு நினைக்கவே இல்லை, நான் யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு ஆனும் கேட்க, உண்மையாக தான் சொல்கிறேன். நீ ஒன்றும் தேவையில்லாமல் அது இதுன்னு நினைக்க வேணாம். நான் யாரையுமே இது பண்ணல. நீ என்ன சர்ப்ரைஸ் எனக்கு பண்ணுற அதை சொல்லு முதல்லன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அவள் அப்படியே போக இவ அப்படியே நோஸ் மேலே ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ணுறா. கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க, ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ்ஸு டீப்பாக போகிறதுக்குள்ளே கரெக்டாக சிவபூஜையில் கரடி வருமில்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துடுது நுவாங்க்கு. நுவாங் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லு சேட் அப்படின்னு மட்டும் சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீன் அங்கே கட்டாக அடுத்த நாள் மார்னிங் சேட்டு இவன் வீட்டுக்கு நுவாங்க பார்க்கறக்காக வரா. நீ என்ன உன் ஃபேமிலியோடு என்னை இன்வைட் பண்ணுறியா? எதுக்கு? அது சும்மா ஒன்றை மட்டும் இல்லை ஆனு, உன்னைத்தான் கூப்பிட வந்திருக்கேன். என் பேரண்ட்ஸோட ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி நீயும் வரணும்னு சொல்ல, அது எதுக்காக இப்படி பண்ணுற? உன் பேரண்ட்ஸ்க்கு என்ன எதுக்கு நீ என்ன எதுக்கு இன்வைட் பண்ணுற அப்படின்னு சொல்லி நுவாங்க கேட்க, அது அவங்கக்கிட்ட இன்னும் நான் எதுவுமே சொல்லலை. ஓ அப்படியா, உன் பேரண்ட்ஸ் என்னை பார்த்தா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நுவாங்க கேட்க, ஐ திங்க் அது அந்தளவுக்கு மோசமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் தான் அந்த வெட்டிங்கை விட்டுட்டு ஓடி போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னை பார்த்து அவங்க என்ன நினைக்க போகிறாங்கன்னு சொல்ல, சரி ஆனுங்கும் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். என் பேரண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவங்க பேத்தியை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்க பேத்தியை பார்க்கணும்ல, கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல, ஆனு கண்டிப்பாக நீ வந்துடணும் ப்ளீஸ், வராமல் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்க ஆனுக்கு. ஆனு அப்படி லைட்டாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு சரியாக தெரியல நான் வருவேனான்னு, ஆனால் எனக்கு போக வேணான்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிற? உன்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் கண்டிப்பாக நீ வரணும் ப்ளீஸ் நுவாங், நீயும் வரணும் அப்படின்னு சேட்டு சொல்ல, உன் பர்த்டே வேறு பக்கத்தில் வருது, இது ஒரு சான்ஸாக இருக்குது உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண. ஸோ அதுக்கு உன் ஃபேமிலியை பார்க்க நீ போ, எதுக்காக என்னை வச்சு ஃபன் பண்ணுற அப்படின்னு நுவாங் கேட்க, சரி ஓகே ஆனு உனக்கு லேட் ஆயிரும் வா போகலான்னு சொல்லி அப்படியே நுவாங்க கூப்பிட்டுட்டு எந்திரிக்க, இரு என்ன நீ இப்படி பண்ணுற? என்னோட டாட்டரோட லைஃப்பில் நீயும் ஒரு பார்ட்டாக இருக்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்க. ரெண்டு பேரும் பேசும் மட்டும் பார்த்துக்கிறாங்க. சேட்டி இப்படி சொன்னையும் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு நுவாங்கு கூட தெரில, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கா. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க. அப்படி நுவாங்கும் பார்த்துட்ருக்க. அந்த சீன் அங்கே அப்படியே கட் ஆகுது. அப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறக்கு ஆனுங்கும் போயிட்டா. நினச்சி கூட பார்க்கல என்ன இந்த மாதிரி மீட் பண்ணுவேன்னு. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சேட்டு ஆர்டர் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, நிறைய சாப்பிடு, நீ என் பேத்தி உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் மாற்றி அப்படியே பரிமாறிட்டே இருக்காங்க. அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்குது. பிபிக்யூ கூட இருக்குது, சாப்பிடு, இது உன் அப்பாவோட ரொம்ப ஃபேவரட் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. செட் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்க ஆனுவுக்கு ஒன்றுமே பிடிக்கல. இந்த ஆனு சாப்பிடு, இன்னும் நீ சாப்பிடாமே இருக்க, நல்லா இருக்கும் தெரியுமா. அங்கே பாருங்கள் அம்மா உங்களோட ஃபேவரட் சாங்னு சொல்ல, ஆமாம் என்னோடய ஃபேவரட் சாங் தான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க ஜாலி பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இவங்க ஃபேமிலியை பார்க்குறக்கு. பட் நம்ம ஆனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவங்க கூட இருக்கிறது. அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. ஏன் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. நுவா இவங்ககிட்ட பேசினது, உன் அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கூட ஆனு, நல்லது தான், உன்னை பொண்ணாக அவன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆசை. இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தானே, உனக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்ல. ஆனால் இது உங்கள் பர்த்டே, எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ யூஸ்வலி எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்காது. உன் அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அது உனக்கு புரியுதா? ஆனால் நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுதான் எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி க்ளோஸாக போய், இந்த மாதிரி பிடிவாதமாலாம் நீ இருக்காத சரியா, நீ கண்டிப்பாக போகணுன்னு மாதிரி சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அவளும் ஸ்மைல் பண்ணுறா. ஆக்சுவலி அவளுக்கு இங்கே வரவே பிடிக்கல. ஆனால் அவள் அங்கே போனதே நம்ம நுவாங்காக தான். இந்த மாதிரி க்யூட் வாய்ஸ்லாம் வச்சு கூப்பிடாதீங்க, அப்புறம் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. சீட்டர்னு சொல்ல, சரி ஓகே இது ரொம்ப நாள்லாம் கிடையாது, சீக்கிரம் எல்லாமே முடிஞ்சிடும், நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம், இப்போ நீ கண்டிப்பாக போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே போகிறேன்னு சொல்லி அதுக்காக தான் அவள் போயிருக்கா போல். ஜஸ்ட் ஒரு நாள் தான் நம்ம மீட் பண்ண முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வான்னு சொல்ல, சரி ஓகே ப்ராமிஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளும் போகிறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஒரு கீ செயின் எடுத்து அப்படியே அவள் கையில் கொடுக்குறா. அதில் எண்ணுன்னு போட்டிருக்கு. ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனுங்க அதை கையில் வாங்கிட்டு அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடு அதை பார்த்துட்ருக்கா. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கே,
தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, இது என்னோடய ஃபோனில் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி நுவாங் தலையை மட்டும் ஆட்ட, அப்படியே அவள் தோளில் சாஞ்சிட்டு கையில் அந்த கீ செயினை வச்சு பார்த்துட்ருக்க. நுவாங்க்கு லைட்டாக வெக்கமாக இருக்குது. மேடம் அப்படியே லைட்டாக கண்ணிலேயே சிரிச்சுக்க. அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியல் லைஃப்க்கு வந்தாச்சு. இங்கே பாட்டு கச்சேரின்னு அப்படியே போயிட்டே இருக்குது. எங்கள் அம்மா பாட, எங்கள் அப்பா ஆட, ஒரே கச்சேரி தான் அப்படிங்கிற மாதிரி ஜெட்டு கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்ல, நுவாங் கூட ஆனுங் கூட சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கே ஃபோட்டோ ஷூட்டிங் கூட அப்பப்போ போயிட்டுருக்குப்பா. ரொம்ப ஜாலியாக அப்படியே ஃபேமிலியில் எல்லோரும் என்ஜாய் பண்ண. ஜெட்டும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க ஆனுங், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமான்னு பாட்டி சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி அவள் அமைதியாகவே இருக்கா. சரி, இப்போ பாட்டை மறுபடியும் ஆரம்பிக்கலாமா, வாங்க வாங்க பாடலான்னு சொல்லி மறுபடியும் பாட்டு ஆரம்பிக்குது. இப்படி பாட்டு கூத்துன்னு ஜாலியாக போயிட்டுருக்க. ஒரு வழியாக அதெல்லாம் முடிக்க அங்கே இருக்க பூலில் காலை நினச்சிட்டு அப்படியே ஆனுங் உட்காந்துருக்க. ஜெட் கரெக்டாக அவள் பக்கத்தில் வரா. நான் உனக்காக இதை வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸை கொடுக்க தேங்க்யூன்னு சொல்லி இப்படி வாங்கி அதை அப்படியே கையில் வச்சுட்டே இருக்க. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதை பார்த்துட்டு இது என்னோட டைப்பே கிடையாதுன்னு சொல்லி செட்கிட்ட அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறா. செட்டு என்னடா அவள் வாங்கினது திருப்பி கொடுத்தாலேன்னு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேன்னு வாங்கிக்க. ஆனுங் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. அப்புறம் நுவாங் கூட இருந்த ஒரு மூமெண்ட்டையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கா. ஸோ அப்படியே உட்காந்துருக்க. உனக்கு என்ன இங்கே பிடிக்கலையா இருக்க அப்படின்னு சொல்லி செட் கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, பேடாலாம் இங்கே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி, உனக்கு உடம்புக்கு முடியலையான்னு கேட்க, ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரி வா நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அவளும் சரிங்கிற மாதிரி தலையாட்ட. சேம் டைம் அடுத்துங்க நுவாங் பர்த்டேக்காக நம்ம சாம் மேன் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாப்பி பர்த்டேன்னு ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்க. கையில் அழகான ஒரு கேக்கோட அப்படியே மான் ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. எனக்கு இந்த சீரீஸ்லேயே மானோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அவளுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அது என்னென்னு தெரியல, ரொம்ப க்யூட்டாக இருக்கா பார்க்குறக்கு. அவளோட காஸ்டியூம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டால் மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ மான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேக்கை பார்த்துட்டே இருக்க. சரி ஓகே, கேண்டில் அப்படியே ஊதலான்னு ஊதியாச்சு. அப்புறம் அவளே ஹாப்பி பர்த்டேன்னு எல்லோரும் கிளாப் பண்ணிகிட்டு இருக்க. 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சரி நான் ஒன்று சொல்லவா, இந்த கேக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டான கேக் தெரியுமான்னு சொல்ல, சரி சாம் நீ வேணால் கட் பண்ணு, நான் சாப்பிட்றேன். கேக் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தியா, இது அப்படியே உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நுவாங் பார்த்து மான்னு சொல்லிட்டு இருக்க. என்னமோ ஒரு மாதிரி இருக்க, நீ என்ஜாய் பண்ணுற மாதிரியே இல்லை பார்ட்டியை, என்னாச்சுன்னு சாம் கேட்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு நுவாங் பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஓ கவலைப்படுறியா இல்லை அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சாம் கேட்க, ரெண்டுமா பரவாயில்லையே, இப்போல்லாம் நீ உன் மனசில் இருக்கிறத ஹானஸ்ட்டாக வெளியே சொல்ல கற்றுக்கிட்டேன்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்க. அப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. செட்கிட்ட இருந்து தான் கால் வருது. சொல்லுன்னு சொல்லி கேட்க, அவன் சொல்கிறான், நுவாங் ஆனுங் எங்கே போனானே தெரியல, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அவளை எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல, என்னது அவள் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி பதட்டமாக நுவாங் கேட்க, அது எனக்கு தெரியல, நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன், அவள் எங்கே இருக்கானே தெரியல, நீ கொஞ்சம் பார்க்குறியா, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோனை கட் பண்ண. மான் கேட்குறா என்னாச்சுன்னு. ஆனுங் எங்கேயோ போயிட்டாலாம், செட்டுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறா. எங்கே போனான்னு உனக்கு தெரியுமான்னு மான் கேட்க, அது எனக்கு தெரியல, நான் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பாயின்னு சொல்ல, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி மானும் சாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு வேகமாக அவள் அப்படியே அந்த பக்கம் போக, இவங்க 2 பேரும் பார்த்துட்டோமா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நுவாங்க முடிஞ்ச இடமெல்லாம் தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை. வீட்டில் ஹாயாக மேடம் படுத்திருக்காங்க. அடிப்பாவி நீ எப்படி இங்கே வந்தான்னு சொல்லி கேட்க, அதான் பிளான்ட்டுக்கிட்ட கீ இருந்ததில்ல, அந்த கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அப்படியே நுவாங் ஆனுங்க ஹக் பண்ணிக்கிறான். நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்கே போனேங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்க. ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆனுங் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். இன்றைக்கி உங்களோட பர்த்டே, எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சா போய் அடுத்தவங்க கூட இருன்னு சொன்னால், அது ஒன்றும் அவ்வளோ நல்லதில்லை, நான் உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா, அவன் அப்பா அவங்க கூட இருக்கணும் தானே சொன்னேன். ஓகே, ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் டே, உங்கள் பர்த்டே அன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண. ஒரு கால் கூட பண்ணவே இல்லை தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு 40 மினிட்ஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ பிக்கப் பண்ணவே இல்லை, எனக்கு தான் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி நுவாங் பார்த்துட்டே இருக்க. ஓ அப்படியா, சாரி நான் என் ஃபோனை பார்க்குறக்கே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனுங்க எப்பயும் போல் அப்படியே க்யூட்டாக பேசுகிறா. அவள் பேசுகிறத கேட்டுட்டு, இதுக்கப்புறம் இதே மாதிரி எப்பயுமே பண்ணாத ப்ளீஸ், என்னால் முடியாது,
என்னால் இதை தாங்க முடியாது, நீ என்னை விட்டு எங்கேயுமே தனியாக போயிடாத, என்னால் முடியல அப்படின்னு சொல்ல, உன்னை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஏன்னு தெரில, நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே நுவாங் அழுகிற மாதிரி இருக்கா. பர்த்டே அன்னைக்கு மேடம் அழுக வச்சுட்டாங்க, இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க, சரி சரி ஓகே ஓகேன்னு ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் நுவாங், நான் இப்போ வளர்ந்துட்டேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணான்னு தெரியுமா, எனக்கு இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட தனியாக பேங்காக்கு போகிறதுக்கு தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரில, உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல, நீ எங்கே இருக்க, எங்கே போயிருக்க, ஒன்றுமே எனக்கு புரியல, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு கூட தோணலை, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, என்னை விட்டு நீ எங்கேயுமே போயிடாத, எப்பயுமே போயிடாத, இதே மாதிரி என்னை விட்டு எங்கேயாவது போயிடாதன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அவள் அழுகிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐ எம் ஸோ சாரி, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ் அழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் கன்னத்துலலாம் கை வச்சுட்டு ஆனுங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், எப்பயுமே உங்கள் கூடயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை பார்க்க அவளும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி கண்ணை தொடச்சிக்கிறது அப்படி இப்படின்னு நடந்துட்டுருக்க. நல்ல வேலை நீ சேஃபாக இருக்கியே, அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி நுவாங்கும் சொல்ல, சரி ஓகே ஓகே இதே மாதிரி சிரித்து என்னை கஷ்டப்படுத்துறாது, எப்பயுமே இப்படி நாட்டியாகவே பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழுகி வருவாள். சரி சரி என் பர்த்டே கிஃப்ட் எங்கன்னு சொல்லி கேட்க, ஒரு விஷ் கூட பண்ணலை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு நுவாங் சொல்ல, கண்ணை மூடுத்தாரேன்னு சொல்கிறா. அவளும் கண்ணை மூட இவ சக்குன்னு ஏறி அப்படியே மடியில் உட்காந்துக்கிறா. அடி பாவி எதுக்கடி மடியில் உட்காந்தேன்னு சொல்ல, நீ முதல்ல கண்ணை மூடு, நான் உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்ல, கிஃப்ட் கொடுக்கணும்லன்னு சொல்ல கண்ணை மூட. அதுக்கப்புறம் அவகிட்ட க்ளோஸாக, இந்த பர்த்டேக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது பாஸ்டோடு போகட்டும், இன்றைக்கி நாளைக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும், அதுக்கப்புறம் நான் உங்களோட ஹாப்பினஸ்க்கு இந்த உலகத்தில் என்ன கிடைச்சாலும் செய்வேன், எல்லாமே செய்வேன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அப்படியே காதுகிட்ட போய் சைலண்ட்டாக ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நுவாங்க்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. வாவ் ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசினா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு மறுபடியும் சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, என்னது அதான் லவ்னு சொன்னால, அது ஒரு தடவை தான் சொல்லுவேன், அப்போ தான் அது ஸ்பெஷல், நிறைய டைம் சொன்னால் அது ஸ்பெஷல் கிடையாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து சிரிக்க, சரி ஓகே நீ என்ன லவ் பண்ணுறியா, கொஞ்சம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா பதில் சொல்லு அப்படின்னு ஆனுங்க பார்த்து இன்னும் கேட்க, பண்ணுறேல பண்ணுறேங்கிற மாதிரி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்ல, அவகிட்ட க்ளோஸாக பார்த்துட்டே இருக்கா. ஏன் உனக்கு அது பார்த்தா தெரியலையா, தெரியுது, இன்றைக்கி என்னோடய பர்த்டே, ஸோ எனக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் எங்கே, என்னோடய ப்ரெசன்ட் எங்கன்னு சொல்லி கேட்க, கண்ணை மூடு கண்டிப்பாக தரேன்னு சொல்கிறா. அவளும் இதுக்கும் கண்ணை மூடணுமா அப்படிங்கிற மாதிரி. உடனே நுவாங் அவன் மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கண்ணை திறந்து பாருன்னு சொல்ல, அவள் கண்ணை திறந்து பார்க்க மேடம் அப்படியே நக்கடாக இருக்காங்க. இதுதான் உன்னோட ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே மேடம்க்கு அப்படியே மூடு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 2 பேரோட இன்டிமசி சீன் அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி இன்டிமசி சீன்ஸை வந்து நான் லைட்டாக தான்ப்பா சொல்கிறேன், நான் ஒன்றும் டீப்பாலாம் சொல்கிறதில்ல. லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கே நான் இன்டிமசி சீனை ரொம்ப டீப்பாக சொல்கிறேன், இந்தளவுக்கு டீப் தேவையில்லை அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் வேறு வந்திருந்தது, ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நான் பிஎல்லாம் இன்டிமசி சீன் நான் சொன்னேன்னா அது நீங்கள் பிஎல் பார்க்குற ஃபேன்ஸுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இன்டிமசி சீனை டீப்பாக சொல்லுவேன்னு. அதில் 1% கூட நான் ஜிஎல்ல சொல்கிறதில்ல, ஜஸ்ட் லைட்டாக மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதையே நீங்கள் இப்படி சொன்னால் அதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான்ப்பா, எனக்கு இந்தளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண வருது எனக்கு இன்டிமசி சீன்ஸை. ஸோ இதை விட லைட்டாக சொல்லணும்னா ஜஸ்ட் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னால் முடிக்க முடியாது, எனக்கு இப்படியே சொல்லி பழகிருச்சு. ஸோ அதனால் இன்டிமேட் சீனாக நான் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் சொல்லுவேன். எனக்கு அதுக்கு நான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு கூச்சமாகவே இல்லையா இப்படி இன்டிமேட் சீனை போய் இவ்வளோ டீப்பாக சொல்கிறீங்களே அப்படி இப்படின்னுலாம் அந்த கமெண்ட் வந்தது. அந்த கமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்காதீங்க, என்னோடய வீடியோ ரொம்ப வல்கராக இருக்குது அப்படி இப்படிங்கிறீங்க. என்ன வல்கராக இதில் இருக்குது, அங்கே இருக்கிறது தானே சொல்கிறேன், நானாக எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டால் சொல்கிறேன், அங்கே இருக்கிறத நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதில் போய் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, பிடிக்கலன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, ரொம்ப நீட்டாக இருக்கணும், இன்டிமேசி சீன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி சேனல்ஸை போய் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரைட் வீடியோஸ் பார்த்துக்கோங்க, அதில் தான் லைட்டாக இருக்கும். பிஎல் பொறுத்த வரைக்கும் ஜிஎல் பொறுத்த வரைக்கும் இன்டிமேசி சீனை நான் இப்படி
இப்படி தான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் பழக்கம். ஸோ எனக்கு அப்படியே பழகிருச்சு. எனக்கு அதை ஸ்கிப் பண்ணலாம் தோணலை. ஸோ நான் பண்ணிவிட்டு போயிடுறேன். பிளர் பண்ணி தானே வீடியோ போட்டிருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ டீப்பாக போயிட்டுருக்கா, அப்படியே பின்னாடி காலத்தில் அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ண அவள் ஷோல்டரில் லைட்டாக இவ கடிக்க அப்படி இப்படின்னு ஒரு ரொமான்டிக் சீன் அங்கே அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க. அடுத்தது ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிச்சு. மார்னிங் விடிஞ்சோடனே செட்டு பையன் அப்படியே வந்து நிற்கிறான். தேங்க்ஸ் அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்குன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்னமோ அவளுக்கு அம்மாவா நீ மட்டும்தான் சூட் ஆவேன்னு தோணுதுன்னு சொல்ல, என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. நுவாங், நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நுவாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அட பாவி, உன் புள்ள என்ன லவ் பண்ணுறா, நீ என்ன லவ் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அடுத்தது அப்படியே குனிஞ்சு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் சார் அப்படியே ஒரு ரிங்கை காட்டி அவளை அப்படியே நேராக பார்த்து ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை கொஞ்சம் கூட ரெண்டு பேரும் எதிர்பார்க்கல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா உங்களுக்குலாம் அறிவில்லையாடா, போன சீசனில் உன் ஒய்ஃபு சாரி உன்னோட லவ்வர் அவள் இவளை கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணான். அடுத்தது உன் பொண்ணு, இப்போ நீ குடும்பமே சேர்ந்து ஒரு பொண்ணை ஏந்தா இப்படி லவ் பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் லேட்டாக தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். மொத்தமாக ரிலீஸ் ஆகுதே ஜிஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 தான் ரிலீஸ் ஆகும். அதில் கொஞ்சம் ரொம்ப இதாக போயிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கிறது இந்த சீரீஸ் மட்டும்தான். மொத்தமாக இருக்கிற 4 ஜிஎல் சேனலில் 4 பேருமே இந்த சீரீஸை திரும்ப திரும்ப போட்டா யாரை போய் பார்ப்பீங்க? ஸோ அதனால எதுக்குப்பா நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி பிஎல்ல பிஸியாக இருக்கோம். மற்றவங்கலாம் வெறும் ஜிஎல் மட்டும் போடுறவங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாம் போடட்டும், நம்ம கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கலாம். அப்படிங்கிறனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக அப்லோட் பண்ணேன். மற்றபடி போடக்கூடாது, பிடிக்கல, பெண்டிங் வைக்கணும் அப்படிங்கிற ரீசன்லாம் கிடையாது. இந்த ஒரு ரீசன் தான். 3 சேனல் அவங்க வெறும் ஜிஎல் மட்டும்தான் போடுறாங்க. அட்லீஸ்ட் ஜிஎல் போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் சரி ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம், லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் லேட்டாக நான் அப்லோட் பண்ணே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கல. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. என்னோடய வாய்ஸ் சரியில்லை, இது இல்லை, அது இல்லைன்னு. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு வாடகைக்கு வாய்ஸ் வந்துட்டு வந்தால் பேச முடியும்? இதில் தான் 3 வருஷமாக பிஎல் போட்டுட்ருக்கேன். இந்த வாய்ஸில் தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இதுக்காக யாருமே என்னை பிஎல் சேனலில் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் கூட பண்ணதில்லை. ஆனால் என்னன்னு தெரியல, ஜிஎல் சேனல் நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் நிறைய வருது.